பேரண்டம் அனைத்தையும் படைத்து பிரம்மாண்டமாய் ஆட்சி செய்யும் ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நம்ம அர்ராஹிக் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஆமினா அம்மையார் பாடிய இரங்கற்பா. ஹாஷிமின் மகன் பத்ஹாவின் சுற்றுப்புறத்தில் இப்போது இல்லை. அவர் புதைக்குழிக்குள் போர்வையிலே புகுந்து விட்டார். மரணம் அவரை அழைக்க அதற்கவர் பதில் தந்தார். மரணம் ஹாஷிமின் மைந்தன் போன்றவரை கூட விட்டு வைக்கவில்லையே. அவரின் கட்டிலை நண்பர்கள் அந்தியில் சுமந்தனர். நெருக்கடியால் ஒருவர் பின் ஒருவராக மாற்றினர். மரணம் அவரை அழித்தது. ஆனால் அவரது புகழை அழிக்கவில்லை. அவர் மிகுந்த இரக்க சிந்தையுள்ள வாரி வழங்கும் வள்ளலாக திகழ்ந்தார். நபிகள் நாயகத்துடைய தந்தை இறக்குற தருவாயில 5 ஒட்டகைகள், சிறிய ஆட்டு மந்தை, அது கூட உம்மு ஐமன் என்ற புனை பெயருடைய பஹரா அப்படின்ற அடிமையான நீக்ரோ பெண் ஆகியவற்றை தன் குடும்பத்துக்கு அப்துல்லா விற்று சென்றிருக்கார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வளர்ப்பதுல இந்த நீக்ரோ பெண்மணி மிகுந்த பங்கு கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. சஹீஹ் முஸ்லிம். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறப்பு, நபித்துவத்துக்கு முந்தைய 40 ஆண்டுகள், இதை பத்தி பார்க்க போறோம். அகிலத்துடைய அருட்கொடை நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு ஹாஷிம் பள்ளத்தாக்குல ரபியுல் அவ்வல் மாதம் 9ஆம் நாள் திங்கட்கிழமை கிபி 571